ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்து ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் தாராளமாக சேர்த்துக்கணும். அகத்திக்கீரை வந்து கண் பார்வைக்கு, உடல் குளிர்ச்சிக்கு எல்லாம் நல்ல ஒரு சிறந்த மருத்துவ குணமிக்க கீரை. அப்புறமா மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு தீர்வு. உடல் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வயிற்று புண்ணு, நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது இந்த கீரை வாங்கி சாப்பிட்டோன்னா வயிற்றில் நல்லா ஹீட்னால் காரத்தினால வர இந்த புண்ணுக்கு ஒரு மருத்துவ குணம் மிக்க இந்த கீரை. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து கீரைக்கெலாம் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன். மீடியமாக 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கி இது மாதிரி உருவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரைனா தண்ணி விட்டு ரொம்ப இது வந்து வேக வைக்கணும்னா கொஞ்சம் கசப்பு தண்ணி வந்துடும். அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் அந்த கீரை வந்து வேகும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கீரையை வந்து வேக வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். கீரை வந்து சுருண்டுரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுருள ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தண்ணி நல்லா சுண்டணும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்கள், கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா பிரட்டி விட்டு இன்னும் நல்லா சுத்தமாக தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வரணும். இல்லைனா தண்ணி இருந்தால் கூட அந்த லைட்டாக கசப்பு தண்ணி தெரியும். கீரை வேகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி தெளித்து இது பண்ணோம். கீரை வேகணுங்கிறதுக்காக தான் தண்ணி தெளித்து வேக வச்சோம். கீரைனாலே கொஞ்சம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நம்ம பொரியலுக்கு. இப்போ இது அகத்திக்கீரைக்கு கொஞ்சம் நான் அதிகமாகவே தேங்காய் எடுத்துக்கிறேன். 1/4 மூடு இது மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அகத்திக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு, நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.